மத்திய அரசிடமிருந்து தமிழ்நாட்டிற்கு உரிய நிதி பகிர்வை வலியுறுத்தி சட்டப்பேரவையில் கொண்டுவரப்பட்ட தனி தீர்மானம் அனைத்து கட்சிகளின் ஆதரவுடன் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. மாநிலங்களின் உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் சமமான நிதி பகிர்வை உறுதி செய்ய தீர்மானத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஒன்றிய அரசால் வசூலிக்கப்படும் வரிகளில் இருந்து தமிழ்நாடு மாநிலத்திற்கு உரிய நிதி பகிர்வை வழங்க கோரும் இந்த தீர்மானத்தை இந்த பேரவையின் பரிசீலனைக்காக முன்மொழியுள்ளேன். நிதிசார் கூட்டாட்சியும் கூட்டுறவு கூட்டாட்சியும் இந்திய அரசியல் அமைப்பின் அடிப்படை கொள்கைகளாகும். ஒவ்வொரு மாநிலமும் அதன் வரி பங்களிப்பு மற்றும் வளர்ச்சி தேவைகளுக்கு ஏற்ப ஒன்றிய வரிகளிலிருந்து நியாயமான மற்றும் சமமான பங்கை பெற வேண்டும் என்ற நியாயமான எதிர்பார்ப்பை இந்த தீர்மானம் வலியுறுத்துகிறது. மாண்புமிகு நிதி திட்டம் மற்றும் வளர்ச்சித்துறை அமைச்சர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவு கூட்டப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன். மறுப்போரே இல்லை. தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. மேகதாது விவகாரம் தொடர்பாக சட்டப்பேரவையில் திமுக சார்பில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் உதயநிதி, செங்கோட்டையன் இடையே காரசார விவாதம் நடந்தது. மேகதாது அணை கற்ற கர்நாடக அரசை தடுக்க இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்று இந்த அவைக்கு நீங்கள் தெரிவிக்க வேண்டும். மேகதாது பிரச்சனையிலிருந்து இந்த பேரவையில் ஜூன் 19ஆம் தேதி அன்னைக்கு இந்த அரசு ஒரு தீர்மானத்தையும் கொண்டு வந்தது. ஆனால் அந்த தீர்மானம் மட்டும் நிறைவேற்றினா போதாது. அனைத்து கட்சி தலைவர்களோடு சேர்ந்து டெல்லிக்கு செல்ல வேண்டும் என்று எங்களுடைய கழக தலைவர்கள் சொன்ன ஆலோசனையும் நான் இந்த அவையிலே பதிய வைத்திருக்கின்றேன். உட்காருங்க, நான் அனுமதி தரேன். பேரவை முன்னவர் பேசுங்க. பேரவை முன்னவர் உட்காருங்க, பேசுங்க. நீங்க பேச கருத்து சொல்லுங்க. மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு நிமிஷம். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, எதிர்க்கட்சி தலைவர் சொன்னதற்காக இல்லை, ஒரு நிமிஷம். எதிர்க்கட்சி தலைவர் குறிப்பிட்டதற்காக அதற்கு ஒரு பதில் அளித்ததற்கு பிறகு முறைப்படி உங்களுக்கும் அந்த வழங்கப்படும். ஆகவே நீங்கள் அதுக்குள்ள அவசரப்படாது. மேகதாது விவகாரத்தில் இதுவரை இல்லாத அளவு கர்நாடக அரசு தீவிரம் காட்டுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பேசினார். ஒரு மாதத்தில் பல்வேறு நடவடிக்கைகளை கர்நாடக அரசு எடுத்துள்ளதாக கூறிய அவர் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என வலியுறுத்தினார். தாவேக அரசு அமைஞ்சதிலிருந்து மேகதாது அணை கட்டுறதில் இதுவரை காட்டாத ஒரு வேகத்தையும் தீவிரத்தையும் இன்றைக்கு கர்நாடக அரசு காட்டி வருகின்றது. பெங்களூரில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறோம்னு கர்நாடக முதலமைச்சர் அனைத்து கட்சிக்கும் அழைப்பும் விடுத்திருக்கிறார். திரு சீதாராமையா, திரு பசவராஜ் பொம்மையா, திரு எடியூரப்பா, திரு குமாரசாமி, திரு வீரப்ப மொய்லி என 5 முன்னாள் முதலமைச்சர்கள் உட்பட அந்த முக்கியமான கூட்டத்தில் முக்கியமான தலைவர்கள் அனைவரும் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறாங்க. கர்நாடக முதலமைச்சர் அந்த கூட்டத்தில் ஊடகங்களை சந்தித்து பேட்டியும் தெளிவாக கொடுத்திருக்கிறார். இப்படி அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு மாசத்துல பல நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுத்துக்கிட்டு வராங்க. மேகதாது விவகாரம் தவிர்த்து அரசியல் ரீதியாக பேசுவது சரியல்ல என உதயநிதி ஸ்டாலினின் கேள்விக்கு செங்கோட்டையன் பதிலளித்தார். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு எதிர்க்கட்சி தலைவர்கள் தாங்கள் குறிப்பிட்டதை மறந்து ஒவ்வொன்றாக அவர்கள் பேசிக் கொண்டிருப்பது என்பது மரபின் அடிப்படையில் சரியாக இல்லை. என்று சொன்னால் இல்லை, முக்கியமான பிரச்சனை என்ற முறையிலே தான் அவர்களுக்கு இவ்வளவு நேரம் பேச அனுமதித்தார்கள். மீண்டும் அதையே திருப்பி நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர்கள் ஒரு அரசியல் ரீதியாக பேசி வருவது சரியாக இருக்காது. எதிர்க்கட்சி தலைவரின் கேள்விகளுக்கு முதலமைச்சர் விஜய் பதிலளித்த போது தான் புறக்கணிக்கப்படுவதாக இபிஎஸ் குற்றம் சாட்டினார். சபாநாயகரும் அவை முன்னவர் செங்கோட்டையனும் தெளிவுபடுத்திய போதும் சிறிது நேரம் சலசலப்பு நிலவியது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உட்காருங்க. அவங்க பேசும்போது குறுக்கிட வேணாம், உட்காருங்க. இன்னொன்னு இல்லை, இடையில அனுமதிக்க முடியாது. எதிர்கட்சி தலைவர் இன்னும் முடிக்கலைங்க. அவர் பேச முடிச்சிட்டாரா? அவர் பேசி முடிச்சிட்டாரா? இன்னும் எதிர்கட்சி இன்னும் முடிக்கவே இல்லை. உட்காருங்க. நீங்க அவர் பேசி
என்ன அதுதான் பேசுறேன். எது சட்டமோ எது விதி அதான், எது விதி அதான் நான் பேசுறேன். எனக்கு பயப்பட சொல்லி நான் சொல்லுங்க. அவைக்கு பயப்படுங்க, விதிக்கு பயப்படுங்க. எனக்கு பயப்பட வேண்டாம், விதிக்கு பயப்படுங்க. மாண்புமிகு எதிர்க்கட்சி பேசி முடிக்கல. அவர் பேசி முடித்த இருங்க. அவர் பேசுகிற போது குறுக்கீடு பாருங்க. அவர் பேசுகிற போது தயவுசெய்து உட்காருறீங்களா? உட்காருங்க. என்ன கொடுங்க, உட்காருங்க, நான் அனுமதி தரேன். மேகதாது விவகாரம் தொடர்பான தனி தீர்மானத்தில் பேசிய முதலமைச்சர் விஜய், காவிரி விவகாரம் நமக்கு உணர்வு ரீதியான ஒன்று என கூறினார். காவிரி நீர் உயிர் ஆதாரம் என குறிப்பிட்ட அவர், தமிழ்நாட்டின் உரிமையை எந்த சூழலிலும் விட்டுத்தர மாட்டோம் என்றும் உறுதியளித்தார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, காவிரி விவகாரத்தில் எதிர்கட்சி சில விவரங்களை கேட்டிருக்கிறாங்க. காவிரி நமக்கு உயிர் ஆதாரம், நம்மளோட உணர்வு ரீதியான ஒன்று. அதனால் அதை வச்சு அரசியல் பண்ணுற எண்ணம் துளி கூட நம்ம அரசுக்கு இல்லை. கர்நாடகாவிற்கு நேரில் சென்று மேகதாது விவகாரம் பற்றி பேசுவது தொடர்பாக முதலில் கேட்டது நான் தான் என முதலமைச்சர் விஜய் சட்டமன்றத்தில் தெரிவித்துள்ளார். பகை நாடுகளே பேசி தீர்க்கும் போது அண்டை மாநிலமான கர்நாடகாவுடன் பேசி தீர்வு காண முடியாதா என்று அடிப்படையில் பேச்சுவார்த்தை முயற்சி செய்ததாகவும் விளக்கம். ஒரு அட்டெம்ப்ட் எடுத்து பார்க்கலாம்னு தோணுனது தான் அந்த பெங்களூர் விசிட். அப்படி ஒரு விசிட் பற்றி ஃபஸ்ட்டு யோசித்து கேட்டதும் நான் தான். நாம் போக நினச்சதுக்கு காரணம், ஒருவேளை இந்த பிரச்சனை தீர்க்கறதுக்கான ஒரு பாசிட்டிவ் சைன் கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு ஒரு எண்ணத்தில் தான். இன்றைய காலத்தில் பகை நாடுகளை பேசி தீர்க்க பார்க்குறாங்க. பக்கத்து மாநிலத்தோட பேசி பார்த்தா என்னன்னு நினச்சேன். கர்நாடகாவுடன் நேரில் பேசும்போது அவமானம் நடந்தால் என்ன ஆகும் என பலர் கேள்வி எழுப்பியது குறித்து பேரவையில் முதலமைச்சர் விஜய் சுட்டிக்காட்டினார். தமிழக மக்களுக்காக எந்த ஒரு அவமானத்தையும் தாங்கிக் கொள்ள தான் தயாராக இருப்பதாக தெரிவித்ததையும் அவர் குறிப்பிட்டார். ஒருவேளை அந்த அட்டெம்ப்டில் ஒரு அவமானம் நேர்ந்தா என்ன செய்யன்னு சில பேர் கேட்டாங்க. அப்படி நடந்தா தமிழ்நாட்டு மக்களுக்காக அதையும் தாங்க தயாராக தான் இருக்கேன். இருந்தாலும் நம்ம மேலே அன்பு காட்டின அத்தனை பேருக்கும் என்னோட நன்றிகள். குறுவை சாகுபடி நிவாரணமான 134 கோடி ரூபாய் ஏற்கனவே வழங்கப்பட்டு விட்டதாகவும், தினமும் செய்தித்தாள் படித்திருந்தால் இது தெரிந்திருக்கும் என எதிர்க்கட்சி தலைவருக்கு முதல்வர் விஜய் பதிலளித்தார். அரசியலே நாங்கள்தான் என கூறிக்கொள்பவர்களுக்கு இந்த விவரம் தெரியாமல் போனது எப்படி என சட்டப்பேரவையில் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். குறுவை சாகுபடிக்கு அந்த நிவாரண தொகுப்பு பற்றி எதிர்க்கட்சியிலேருந்து கேட்டிருந்தாங்க. அந்த குறுவை சாகுபடிக்கு அந்த நிவாரணம் ஏற்கனவே கொடுத்தாச்சு, வழங்கியாச்சு. இது அரசியலே நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிக்கிறவங்களுக்கு இது எப்படி தெரியாமல் போச்சுன்னு எனக்கு தெரியல. முன்ன பின்ன பேப்பர் படிச்சிருந்தா நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்கும். குறுவை நிவாரணம் குறித்த முதல்வர் விஜயின் பதிலுக்கு எதிர்வினையாற்றிய உதயநிதி ஸ்டாலின், வழங்கப்பட்ட நிதி குறுவை சிறப்பு திட்டத்திற்கான நிதியே தவிர வறட்சி நிவாரண நிதி அல்ல என தெரிவித்தார். செப்டம்பர் இறுதிக்கு பின் வறட்சி நிவாரணம் வழங்குவது குறித்து அரசு பரிசீலிக்கும் என உதயநிதியின் கேள்விக்கு செங்கோட்டையன் பதிலளித்தார். ஸ்பெஷல் பேக்கேஜ்னா நீங்கள் கொடுத்தது 134 கோடி கொடுத்தீங்க. அது அனைத்து அரசுலையும் கொடுக்கறக்கூடிய ஸ்பெஷல் பேக்கேஜ் தான். இப்போ வறட்சி நிவாரண நிதி அவங்க கேட்குறாங்க. இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்க வேண்டும். இது வெறும் டெய்லி காலைல பேப்பர் படித்தா மட்டும் பத்தாது. அங்கே அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அனைத்து விவசாயிகளோடையும் போய் கலந்து பேசி அவங்களுடைய கோரிக்கைகள் என்னென்னு நீங்கள் தயவுசெய்து கேட்டுக்கொள்ள வேண்டும். மாண்புமிகு இதெல்லாம் மன்னிக்கணும். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்கள் இப்போது வறட்சி நிவாரணத்தை பற்றி சொன்னார்கள். செப்டம்பர் இறுதி வரையிலும் பார்த்துவிட்டு தான் வறட்சி நிவாரண பணிகளை ஆற்றுவது வழக்கம். அவை அதை குறிப்பிட விரும்புகிறேன்.
மேகதாது விவகாரத்தில் திருத்தம் செய்யப்பட்ட தீர்மானத்தில் உடன்பாடு இல்லையெனில் அப்போதே தெரிவித்திருக்க வேண்டும் என இபிஎஸ்க்கு சபாநாயகர் கேள்வி எழுப்பினார். நீர் இருந்தும் கர்நாடகா தர மறுப்பதாக குறிப்பிட்ட இபிஎஸ் குறுவை சாகுபடி பாதிப்புக்கு விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்கிட வலியுறுத்தினார். திருத்தத்தோடு இந்த தீர்மானம் வாக்கெடுப்புக்கு விடப்படுகிறது என்று சொன்னேன். உங்களுக்கு 3 வாய்ப்பு இருந்தது. ஒன்று, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் பேசுகிற போதே திருத்தத்தை பற்றி குறிப்பிடுகிறார். இப்படிப்பட்ட திருத்தத்தில் உடன்பாடு இல்லை என்றால் இப்போது இப்படி குறுக்கிட்டு நீங்கள் பேசுவது போல கையை உயர்த்தி இதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை என்ற கருத்தை அப்போது சொல்லியிருக்கலாம். இந்த ஆண்டு கர்நாடக அணையிலே போதிய தண்ணீர் இருந்தும் தண்ணீர் திறக்க மறுக்கப்பட்டது. காவிரி நீர் ஒழுங்காற்று குழு பரிந்துரையின்படி காவிரி மேலாண்மை ஆணையம் 15 நாட்களுக்கு தினந்தோறும் 3500 கனஅடி தண்ணீர் காவிரியிலே தண்ணீர் திறந்திட வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டும் ஒரு தண்ணீர் திறக்கவில்லை. மேகதாது விவகாரத்தில் யாரிடமும் பணிந்து போக வேண்டிய அவசியம் இல்லை என சிபிஎம் எம்எல்ஏ செல்லசாமி தெரிவித்தார். காவிரி விவகாரத்தை சட்ட ரீதியாக எதிர்கொள்வதுதான் சரி என கூறிய சிபிஐ எம்எல்ஏ ராமச்சந்திரன், முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா கர்நாடகாவுக்கு சென்று தண்ணீர் கூட குடிக்காமல் வந்ததாக குறிப்பிட்டார். ஏற்கனவே முதலமைச்சராக இருந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள், தேவராஜ அரசு அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது கர்நாடகாவுக்கு பேச்சுவார்த்தைக்கு சென்று அதிலே தீர்வு எட்டப்படாமல் அந்த கூட்டத்திலே குடிப்பதற்காக வைக்கப்பட்டிருந்த தண்ணீரை கூட ஒரு சொட்டு தண்ணீர் தமிழ்நாட்டுக்கு தராதை நான் அந்த தண்ணீரை கூட குடிக்க மாட்டேன் என்ற அந்த கூட்டத்தை புறக்கணித்து வந்தவர். மேகதாது அணை விவகாரத்தில் கடந்த திமுக அரசு தாக்கல் செய்த சீராய்வு மனு உட்பட 3 மனுக்கள் உச்சநீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டதாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா குற்றம் சாட்டினார். தள்ளுபடி செய்ய என்ன காரணம் என்பது குறித்து திமுகவினர் விளக்கமளிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மேகதாது அணை கட்டுவதற்கான திட்ட அறிக்கையை கர்நாடக அரசு தயார் செய்த நிலையில் அதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மனு தாக்கல் செய்தது. தமிழக உரிமையை காக்கும் கடைசி வாய்ப்பாக இருந்த அந்த மனு மீதும் கவனமாக உரிய வாதங்களை வலுவாக முன்னாள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான திமுக அரசு எடுத்து வைக்கவில்லை. அதை எடுத்து உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு மறு சீராய்வு மனுவை 25/4/2026 அன்று தள்ளுபடி செய்தது. 3 முறை தள்ளுபடி செய்ததுக்கான விளக்கத்தை மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் இங்கு விளக்க வேண்டும். காவிரி நீர் விவகாரத்தில் உச்சநீதிமன்றம், காவிரி மேலாண்மை வாரியம் என எந்த உத்தரவையும் கர்நாடக அரசு மதிப்பதில்லை என பாமக எம்எல்ஏ சௌமியா அன்புமணி குற்றம் சாட்டினார். ஒரு சொட்டு தண்ணீர் கூட தமிழகத்திற்கு வரக்கூடாது என கர்நாடகா நினைப்பதாகவும் சாடினார். இந்த சட்டத்தையோ தார்மீக நடவடிக்கையோ காவிரி ஆணையத்துடைய தீர்ப்பையோ உச்சநீதிமன்ற தீர்ப்பை எதையுமே கர்நாடக அரசு மதிக்கவே இல்லை. இதுவரைக்கும் அவங்க திறந்து விட்டதே இல்லை. நமக்கு அதனால தான் குறுவை சாகுபடிக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. குறுவை சாகுபடி பண்ண முடியல, அதனால தான் விவசாயிகள் பாதிச்சிருக்கிறாங்க. கேரளாவில் பெய்த கனமழையால் கபினியிலிருந்து கர்நாடகா உபரி நீரை திறந்ததை தவிர தன்னிச்சையாக தண்ணீர் தரவில்லை என்று சௌமியா அன்புமணி தெரிவித்துள்ளார். மேகதாது அணை கட்டப்பட்டால் வன விலங்குகளுக்கு பெரும் பாதிப்பு ஏற்படும் என்பதால் அந்த திட்டத்தை ஒருபோதும் அனுமதிக்க கூடாது என அவர் வலியுறுத்தினார். கர்நாடக அரசு நமக்காக கொடுத்த தண்ணி கிடையாது. கேரளால வயநாட்டில் பயங்கரமா மழை பெஞ்சுது. அந்த வெள்ள நீர், அதிகப்படியான அந்த வெள்ள நீரை தான் அவங்க கபினி அணையில தேக்கி வைக்கிறாங்க. அந்த தண்ணி கபினி டேம் ஃபில் ஆயிடுச்சு. ஃபில் ஆனதுனால வேற வழி இல்லாம தான் தண்ணி, உபரி நீர், வெள்ள நீர் தான் நமக்கு திறந்து விட்டுருக்காங்க. 12,500 ஏக்கர் காடுகள் அழிந்து விடும். புலிகள் சாங்சுவரி இருக்கு. பிலிகிரி ரங்கநாத சுவாமி கோவிலுடைய புலிகள் காப்பகம் இருக்கிறது. காவேரி வைல்ட் லைஃப் சாங்சுவரி இருக்கிறது. அதே சமயம் மாதேஸ்வரன் மலை சாங்சுவரி, அத்தனை வனவிலங்கு சரணாலயம் இருக்கக்கூடிய நீர் வேம்பு மரம், நீர் மருந்து மரங்கள், 700 வருஷம் பழமையான மரங்கள்லாம் தண்ணியில போயிடும். நீர் நாய், சாம்பல் நீர் ஆட்டர்ஸ், அப்புறம் மகாசீர்னு மயில் கண்டடி மீனுங்க, 4 கொம்பு மானு எல்லாமே அழிஞ்சிரும். இதெல்லாம் அழிச்சிட்டு தான் மேகதாது டேம் கட்ட போறாங்க. சுற்றுச்சூழல் பாதிப்பு மிகப்பெரிய அளவில் இருக்கும்.
மேகதாது விவகாரத்தில் சட்ட ரீதியாக தமிழ்நாட்டின் உரிமை நிலைநாட்டப்பட்டுள்ளதாக அமைச்சர் ஆனந்த் தெரிவித்துள்ளார். காவிரி விவகாரத்தில் எந்த சமரசமும் கிடையாது என திட்டவட்டமாக கூறியுள்ள அவர், சட்டம், நிர்வாகம் மற்றும் தொழில்நுட்ப ரீதியாக தொடர் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். டெல்டா மாவட்டங்களின் விவசாயம் மற்றும் பல்வேறு மாவட்டங்களின் குடிநீர் காவிரி நீரை ஆதாரமாக கொண்டுள்ளது. காவேரி நதிநீர் பங்கீடு தொடர்பாக காவேரி நடுவர் மன்றம் மற்றும் உச்ச நீதிமன்ற ஆணை மற்றும் பல்வேறு ஆணைகள் மூலம் தமிழ்நாட்டு உரிமை நிலைநாட்டப்பட்டுள்ளது. நீர்வரத்து அதிகரித்தும் தமிழகத்துக்கு போதிய நீர் கிடைக்கவில்லை என அமைச்சர் ஆனந்த் தெரிவித்துள்ளார். நீர்வரத்தை பொறுத்து மேட்டூர் அணை திறக்கப்படும் என்றும் விளக்கமளித்துள்ளார். மேட்டூர் அணை தொடர்பாக இந்த ஆண்டு ஜூன் மாதத்தில் நிலவிய குறைவான நீர்வரத்து காரணமாக வழக்கம் போல் ஜூன் 12 அன்று பாசனத்திற்கான அணையை திறக்க இயலாத நிலை ஏற்பட்டது. அந்த சூழ்நிலையில் குடிநீர் தேவைக்கு முன்னுரிமை அளித்து மேட்டூர் அணை மிகுந்த கவனத்துடன் நிர்வகிக்கப்பட்டது. இது போன்ற பற்றாக்குறை நிலவிய ஆண்டுகளில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை பரிசீலிக்கப்பட்டு தக்க நடவடிக்கை எடுக்கப்படும். கடந்த ஆண்டை விட பயிர் காப்பீடு 44% கூடுதலாக செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் வினோத் தெரிவித்துள்ளார். டெல்டா மாவட்டங்களில் சுமார் 17 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பயிர் காப்பீட்டு திட்டத்தில் சாகுபடி செய்யப்படும் அனைத்து பயிர் பரப்பையும் பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் கொண்டு வருவதில் இவ்வரசு முனைப்போடு செயல்பட்டதால் நடப்பு குறுவை பருவத்தில் 3.98 லட்சம் ஏக்கர் நெற்பயிர் 1.34 லட்சம் விவசாயிகளால் காப்பீடு செய்யப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டில் 2.77 லட்சம் ஏக்கர் பரப்பளவு மட்டுமே 1.5 லட்சம் விவசாயிகளால் காப்பீடு செய்யப்பட்டது. எனவே பயிர் காப்பீடு கடந்த ஆண்டை விட நடப்பு ஆண்டில் 44% கூடுதலாக மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மதிப்பு கூட்டு வரி திருத்த மசோதா சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டது. மசோதாவை வணிக வரித்துறை அமைச்சர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்தார். மாநில அரசின் ஆலோசனை குழுவில் பிரவீன் சக்கரவர்த்தி இல்லை என அமைச்சர் விஸ்வநாதன் பேரவையில் விளக்கமளித்தார். பட்ஜெட் மீதான விவாதத்தில் சமூக ஊடக செய்தியை மேற்கோள் காட்டி திமுக சார்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்தார். நிதி கசிவு தொடர்பான தணிக்கை ஆவணங்கள் அனைத்தும் முதலமைச்சரிடம் முறைப்படி சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் மரிய வில்சன் தெரிவித்தார். நிதி கசிவு என்ற புதிய வார்த்தையை கொண்டு வந்துள்ளதாக திமுக எம்எல்ஏ ரகுபதி குற்றம் சாட்டிய நிலையில் இது தொடர்பாக 3 துறைகளில் ஆடிட்டிங் நிறைவடைந்துள்ளதாக கூறினார். அடுத்தது கசிவுன்னு இந்த இதில் பார்த்தா நிறைய இடத்துல இருக்கு. கட்டடத்தில் எங்கேயாச்சும் கசிவு இருந்தா சொல்லுவாங்க. என்னமோ புதிய வார்த்தையை கண்டுபிடிச்சிருக்கீங்க, கசிவு. நாளை கசிவு நீர் குட்டைன்னு சொல்லித்தான் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். கசிவு என்கின்ற புதிய வார்த்தையை கொண்டு வந்திருக்கிற உங்களுக்கு என்னத்தை சொல்றதுன்னு சொல்ல முடியாது. நான் பேசணும்னா கிட்டத்தட்ட ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர்கிட்ட நான் கொடுத்த ஆவணங்களே அவர் மூலமாக பேச போகுது. கிட்டத்தட்ட ஆடிட்டிங் முடிஞ்சு ஒரு 3 துறைக்கான ஆடிட்டிங் முடிச்சிருக்கோம். நீங்கள் கேட்குறீங்களா கசிவுன்னு, அந்த லீக்கேஜஸோட ரிப்போர்ட் எல்லாம் ஆடிட் தலைவரோட டேபிள் முன்னாடி இருக்கு. அவர் எப்போ அதை பற்றி பேசணும்னா அவர் தான் முடிவு எடுக்கணும். நீங்கள் பேசுறதுனா நீங்கள் இப்போ பேசிடுங்க. லஞ்சம் வாங்கினால் அமைச்சராக இருக்க முடியாது என முதலமைச்சர் விஜய் எச்சரித்துள்ளதாக சட்டப்பேரவையில் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். தாவேக ஆட்சியில் ஊழல், கமிஷன் மற்றும் பார்ட்டி ஃபண்ட் வசூல் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்றும் ஆவேசமாக பேசினார். இந்த ஆட்சியில் உறுதியாக சொல்கிறோம், எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஒரே வார்த்தையை திருப்பி திருப்பி அமைச்சரவை கூட்டத்தில் சொல்லிட்டே இருக்கிறாரு. லஞ்சம் என்பது
மிகப்பெரிய குற்றம்னு ஒவ்வொரு அமைச்சர்ட்டையும் சொல்லிட்டு இருக்காரு. அப்படி யாராச்சும் ஈடுபட்டால் இங்க இருக்கக்கூடிய ஒருத்தர் கூட அமைச்சரா இருக்க முடியாதுங்கிறத பதிவு பண்ணிட்டே இருக்கிறார். இதுவரையும் எந்த துறையிலையும் ஒரு ரூபாய் கூட அமைச்சர் முதல் கூட சட்டமன்ற உறுப்பினர் முதற்கொண்டு ஒரு ரூபாய் கூட லஞ்சம் வாங்கவில்லை. பார்ட்டி ஃபண்ட் இன்னும் கலெக்ஷன் பண்ணப்படல. தொகுதி மறுவரையறை தொடர்பாக நாளை நடைபெறும் எம்பிக்கள் கூட்டத்தில் திமுக பங்கேற்பது குறித்து ஸ்டாலின் முடிவெடுப்பார் என உதயநிதி தெரிவித்துள்ளார். தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் ஒட்டுமொத்த இந்தியாவிற்கே திமுக முன்மாதிரியாக திகழ்ந்ததாகவும் கூறினார். இந்த டீலிமிட்டேஷனுக்கு எதிர்த்து முதலாக இந்தியாவிலே குரல் கொடுத்த தலைவர் எங்களுடைய தலைவர். நீங்க நாளைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த அரசு அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் கூட்டிருக்கிறீங்க. இதற்கான சரியான முடிவை எங்களுடைய தலைவர் ஆலோசனை செய்து அந்த முடிவை அவர் எடுப்பார். இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறது நிதி நிலைமை, வேளாண்மை பட்ஜெட்டை பற்றியது. அதற்கு எங்களுடைய உறுப்பினர்கள் கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு முடிந்தால் நீங்கள் பதில் சொல்லுங்கள். ஒவ்வொருவர் தலையிலும் 1,28,000 ரூபாய் கடனை திமுக சுமத்தியுள்ளதாக அமைச்சர் மரிய வில்சன் குற்றம் சாட்டியுள்ளார். திமுகவின் திட்டங்கள் மூலம் மக்கள் மனங்களில் ஸ்டாலின் உள்ளதாக தெரிவித்த ரகுபதிக்கு பதிலடி கொடுத்த நிலையில் திமுகவினரின் அமளியால் அவையில் சலசலப்பு நிலவியது. இன்றைக்கு பேருந்திலே அரசு நகர பேருந்திலே பயணம் செய்பவர்களுடைய விடியல் பயணத்திலே அவர் இருக்கின்றால், விடியலை நீங்கள் எடுத்து விட்டீர்கள், பரவாயில்லை, தமிழ்நாட்டுக்கு விடியல் எங்களால் மீண்டும் கிடைக்கும். எனவே அந்த விடியல் பயணத்திலே அவர் இருக்கின்றார். இப்படி ஒவ்வொரு காலை உணவு திட்டத்திலே இருக்கின்றால், இப்படி அடுக்கிட்டே போலாம். அதனால எல்லா வகையிலேயும் தமிழ்நாட்டு மக்களுடைய இதயங்களிலே அவர் இருக்க செய்திருக்கின்ற. ஏன் இன்னும் அடிஷனலா ஒன்று நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு தலைமையிலையும் 1,28,000 கடன் விட்டது போனது நீங்க தான். அங்கதான் அவர் தேடணும்னு நினைக்கிறேன். நான் ஒரு ஹெட் கவுண்ட் மேலேயும் 1,28,000 கடன் இருக்கு சார். சார் இது நான் சொல்லல சார். சார் முதல் பொறுமையா இருங்க, ரிலாக்ஸா இருங்க, ரிலாக்ஸ், கூலா இருங்க, கூல் கொஞ்சம் கூலா இருங்க. நான் சொல்றேன் சார். இது சார் அவங்க சொன்னாங்க தான் நான் சொல்றேன். 1,28,000 ரூபாய் கடன் ஒவ்வொரு ஹெட் கவுண்ட் மேலேயும் இருக்க காரணம் ஹிஸ்டரி படிச்சது பிரீவியஸ் டிஎம்கே கவர்மெண்ட் மட்டும்தான். மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் மாற்றத்தின் போது திமுக அரசு என்ன நிலைப்பாட்டை எடுத்ததோ அதே நிலைப்பாட்டை தாவேக எடுத்துள்ளது. விபிஜி ராம்ஜி திட்டத்தை ஏற்றதன் மூலம் மத்திய அரசிடம் தாவேக சரணடைந்ததாக குற்றம் சாட்டிய ரகுபதிக்கு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பதில். மகாத்மா காந்தி ஊரகத்தை பத்தி வேலைவாய்ப்பு பத்தி பேசுறாரு, சரண்டர் ஆயிட்டும் அமைதி அப்படின்னு. இன்றைக்கு காலையிலிருந்து மேகதாது பிரச்சனையை ஜனநாயக பார்வையுடன் எதிர்க்கட்சி தலைவர் பேசினாரு. அனைத்து கட்சிகள் பேசணும். அதே மாதிரி மாண்பு முதலமைச்சர் விளக்கம் கொடுத்தார். நீர்வளத்துறை அமைச்சர், விவசாயத்துறை எல்லோரும் விளக்கம் கொடுத்தோம். அதற்கப்புறம் தமிழ்நாட்டில் முக்கிய பிரச்சனை ஒன்று இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, தென் மாநிலங்களுக்கான பிரச்சனை. அதற்காக தான் நாளைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்தை டீலிமிட்டேஷனுக்கு கூட்டியிருக்கார். எதிர்க்கட்சி தலைவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறோம். நாளைக்கு இந்த தென் மாநில பிரச்சனை, தமிழ்நாட்டுடைய பிரச்சனை, டீலிமிட்டேஷன் பத்தியுடைய பாராளுமன்ற உறுப்பினர், திமுகவுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கலந்து கொள்ள போறாங்களா இல்லையா? திமுக ஆட்சியில் அம்மா உணவகம் பெயரளவிலேயே செயல்பட்டதாக குற்றம் சாட்டிய அமைச்சர் ஆதவ் தற்போது கூடுதல் நிதி ஒதுக்கி அந்த திட்டம் சீரமைக்கப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். அதிமுக ஆட்சியில் 100 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டது என சுட்டிக்காட்டப்பட்ட நிலையில் காரசாரவாதம் நடந்தது. ஆதாரம் இருக்கா இல்லையான்னு அதிமுக உறுப்பினர்கிட்டே கேட்டு பாருங்க. அம்மா உணவகம் சிறந்த செயல்படல 5 வருஷம். இது அதிமுக உறுப்பினர்களுக்கே தெரியும். அந்த திட்டத்தை நிதியை ஒதுக்கி இன்றைக்கு ஒவ்வொரு தெருவிலையும் அம்மா உணவகம் சிறப்பாக செயல்பட்டு இருக்கு. அதுதான் எங்களுடைய முதலமைச்சர். ஆட்சி மாறினாலும் நல்ல திட்டங்களுக்கு புதிய செயல் வடிவம் கொடுத்து நிறைவேற்றி வருவதாக அமைச்சர் நிர்மல்குமார் விளக்கம் அளித்துள்ளார்.
அதிமுகவின் குற்றச்சாட்டிற்கு பதிலளித்த அவர் நிதிநிலைக்கு ஏற்ப திட்டங்கள் விரிவாக்கப்படும் என தெரிவித்துள்ளார். கடந்த 60-70 ஆண்டுகளாக ஒவ்வொரு திட்டமும் ஒவ்வொரு அரசும் அந்தந்த அரசு வந்தவுடன் செயல்படுத்தி வரும் திட்டங்கள் தான். பெரும்பாலான திட்டங்கள் கடந்த ஆட்சி காலத்தில் நிறுத்தப்பட்டது. அதுக்கு நம்முடைய முதல்வர் தலைமையிலான ஆட்சி வந்த பிறகு அந்த திட்டங்கள் புது செயல் வடிவம் கொடுக்கப்பட்டு அது செயல்படுத்தி வருகிறது. காவிரி பிரச்சினைக்காக முதல்வர் விஜய் கர்நாடகா செல்வதில் தவறில்லை என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். விருதாச்சலத்தை தனி மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்றும் சட்டப்பேரவையில் அவர் கோரிக்கை வைத்தார். விருதாச்சலம் தொகுதியில மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்று டே 1ல இருந்து இந்த அவையிலே நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அவைத்தலைவர் அவர்களுக்கும் அது தெரியும். இது இன்றைய பிரச்சனையில நீண்ட நெடிய ஒரு கோரிக்கை. அதற்கான ஒரு அறிவிப்பு வரும் என்று எதிர்பார்த்தோம், நானும் என் தொகுதி மக்களும். தண்ணீர் பாட்டில் தொடர்பாக பிரேமலதா மற்றும் OPS மீண்டும் சட்டப்பேரவையில் பேசியுள்ளனர். அனைவருக்கும் பாட்டிலில் தண்ணீர் வழங்க வேண்டும் என்று பிரேமலதா கோரிக்கை வைத்த நிலையில் பாட்டிலில் தண்ணீர் வைக்க நான் தடை போடவில்லை என்று OPS கூறினார். ஒரு பாட்டில்ல தண்ணி கொடுங்கன்னு நான் கேட்டேன். அண்ணன் OPS அவர்கள் அதுக்கும் ஒரு தடையை போட்டார். நான் கேட்டேன் நேற்று, ஏன் நான் இல்லமா நான் சும்மா சொன்னேன். நான் தடை போடவில்லை, அதை நான் வாபஸ் வாங்கிக் கொள்கிறேன். சபாநாயகர்கள் தக்க முடிவு எடுக்கலாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். தாவேக அரசு மதுக்கடைகளுக்கு எதிரான அரசு என்று அமைச்சர் விக்னேஷ் தெரிவித்துள்ளார். 2011 இருந்தே டாஸ்மாக் கடை பிரச்சினை உள்ளதாகவும் பிரச்சினைக்கான தீர்வை நோக்கி சென்று கொண்டிருப்பதாகவும் அவர் கூறினார். நிச்சயம் இந்த அரசு அந்த மதுக்கடைகளுக்கு எதிரான அரசு தான். மக்களுக்கு பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய அந்த கடைகளோட எண்களோட நீங்க கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த கடைகளை இடம் மாற்றுறதுக்கான பணிகளை மேற்கொள்வோங்கிறத சட்டமன்ற பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். அவதூறு பேச்சு தொடர்பாக உரிமை குழு அமைக்கப்பட்டு திமுக MLA மார்கண்டேயனிடம் விளக்கம் கேட்கப்படும் என சபாநாயகர் அறிவிப்பு. எலும்பு இருக்காது என பேசியது நியாயமா என்று கேள்வி எழுப்பிய அவர் அநாகரிக பேச்சுக்களை தவிர்க்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். சட்டமன்றத்துக்குள்ளே வைத்து உனக்கு எலும்பு இருக்காது என்று ஒருத்தர் சொன்னால் அது நியாயம்தானா என்று யோசிங்க. ஆபாசமான பேச்சும் ஆபத்தை விளைவிக்கிற பேச்சும் வன்முறையை தூண்டுகிற பேச்சுக்களாலே நாம் என்ன சாதிச்சு விட முடியும்? எதிர்க்கட்சி தலைவர் தன்னை சிறைச்சாலையில் சந்தித்த போது முதலமைச்சர் பற்றி நீங்கள் பேசியிருக்க வேண்டியது இல்லை என்று கூறியதாக திமுக MLA மார்கண்டேயன் தெரிவித்தார். தன்னை அறியாமல் வந்த வார்த்தைகளை அருள் கூர்ந்து மறந்துவிட வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்தார். பவர்ஃபுல் எனர்ஜெட்டிக் லீடர்ஸ் வாழ்ந்த அந்த கரிசல் கந்தக பூமியில் இருக்கிற நான் இந்த அவையினுடைய கதவுகள் பூட்டப்படும் என்று சொன்னபோது என்னை அறியாமல் வந்த வார்த்தைகளுக்கு நீங்கள் அருள் கூர்ந்து அதை மறந்துவிட வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கிறேன். சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மேம்பாட்டு மசோதா மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது. ஏற்கனவே மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்ட நிலையில் தற்போது மக்களவையிலும் இந்த மசோதா நிறைவேற்றியுள்ளது. ஜூலை 31 நிலவரப்படி 27 தமிழக மீனவர்களும் 249 படகுகளும் இலங்கை அரசின் கட்டுப்பாட்டில் உள்ளதாக நாடாளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீனவர்கள் மற்றும் படகுகளை விரைவாக மீட்க தூதரக ரீதியிலும் உயர்மட்ட அளவிலும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய வெளியுறவுத்துறை விளக்கம் அளித்துள்ளது. முதலமைச்சர் விஜயிடமிருந்து விவாகரத்து கோரி மனைவி சங்கீதா தொடர்ந்த வழக்கு வாபஸ். வழக்கை முடித்து வைத்து செங்கல்பட்டு மாவட்ட குடும்ப நல நீதிமன்றம் உத்தரவு. கல்பாக்கத்தில் உள்நாட்டிலேயே அமைக்கப்பட்ட மாதிரி அதிவேக பெருக்க உலை வெற்றிகரமாக முதன்மை நிலைப்பாட்டை அடைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. 2031-32 ஆண்டிற்குள் நாட்டின் அணுமின் உற்பத்தியை 22,480 மெகாவாட்டாக உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன.
டாஸ்மாகில் கூடுதல் தொகை வசூலித்தால் காவல்துறையிடம் வாடிக்கையாளர் புகார் அளிக்கலாம் என சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவிட்டுள்ளது. புகார்கள் மீது உடனடியாக வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும் கூட்ட நெரிசல் உள்ள கடைகளில் காவலர்களை பணியமர்த்தவும் நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. பழனி நில மோசடி வழக்கில் கைதான சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ளார். இரத்த அழுத்தம் அதிகரிப்பு காரணமாக தலை சுற்றல் ஏற்பட்டதை அடுத்து இருதய நோய் சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பழனி நில மோசடி வழக்கில் கைதான சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டனை ஆகஸ்ட் 21 வரை நீதிமன்ற காவல் வழங்கப்பட்டுள்ளது. உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள அவரை நேரில் சென்று பார்வையிட்ட நீதிபதி காவலை நீட்டித்து உத்தரவிட்டார். மணி மியூல் வழக்கின் கீழ் சென்னையில் மட்டும் சுமார் 300 கோடி வரை சட்டவிரோத பண பரிவர்த்தனை நடந்துள்ளதாக சைபர் கிரைம் காவல்துறை தெரிவித்துள்ளது. தமிழகம் முழுவதிலும் இருந்து 80 பேரிடம் விசாரணை நடத்தப்பட்ட நிலையில் குற்றத்திற்கு உடந்தையாக செயல்பட்ட ஏஜென்ட்களை சிறையில் அடைக்க போலீசார் தீவிரம். பிஇ பிடெக் 2ஆம் சுற்று கலந்தாய்வில் 79,403 மாணவர்களுக்கு தற்காலிக இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது. ஒதுக்கப்பட்ட இடங்களை நாளை மாலை 5 மணிக்குள் மாணவர்கள் தவறாமல் உறுதி செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேகமலை வனப்பகுதியிலிருந்து வனத்துறையினரால் வெளியேற்றப்படுவதை கண்டித்து 17 கிராமங்களை சேர்ந்த 5,000 மக்கள் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம். உச்சநீதிமன்ற உத்தரவை மறுபரிசீலனை செய்ய வலியுறுத்தி பொதுமக்கள் மற்றும் அரசியல் கட்சியினர் ஆதரவுடன் போராட்டம் நடைபெறுகிறது. நாம் அனைவரும் ஒன்றுபட வேண்டும். போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாமல் ஒதுக்கி கொடுங்க. கடலூரில் 2ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக தனியார் பள்ளி ஆசிரியர் மீது கிராம மக்கள் தாக்குதல். பள்ளிக்குள் புகுந்து தாக்கிய கிராம மக்கள் 24 வயதுடைய ஆசிரியரை பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். தாவேக எம்எல்ஏவிடம் குதிரை பேரம் நடத்திய வழக்கில் கைதான மேலும் ஒருவருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியுள்ளது. இதன் மூலம் வழக்கில் கைது செய்யப்பட்ட 14 பேருக்கும் ஜாமீன் கிடைத்துள்ளது. பழனியில் தனியாக வசித்து வந்த 80 வயது மூதாட்டி கழுத்தை நெரித்து கொலை செய்யப்பட்டு 7 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தால் அதிர்ச்சி. கொலையாளிகளை பிடிக்க பழனி நகர போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி பகுதிகளில் 200 ஏக்கரில் பயிரிடப்பட்ட தர்பூசணிகள் விலை போகாமல் நிலத்திலேயே அழுகி சேதமடைந்து வருகின்றன. வியாபாரிகள் வராததால் ஏக்கருக்கு 5 லட்சம் வரை நஷ்டமடைந்துள்ளதாக வேதனை தெரிவிக்கும் விவசாயிகள் நிவாரணம் வழங்க கோரியுள்ளனர். தாம்பரம் செங்கல்பட்டு ஜிஎஸ்டி சாலையில் உள்ள மேம்பாலத்தில் சரக்கு வேன் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. சுமார் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே பட்டாசு ஆலைகளில் ஆய்வு என்ற பெயரில் தொழிலை நசுக்குவதாக கூறி 1000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மூடப்பட்ட 200 ஆலைகளை உடனடியாக திறக்க வலியுறுத்தி கண்டன முழக்கமிட்டனர். டெல்லி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பெய்து வரும் மழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. வெப்பநிலை கணிசமாக குறைந்துள்ள நிலையில் மழை நீடிக்கும் என்பதால் வானிலை ஆய்வு மையம் ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை விடுத்துள்ளது.
குஜராத்தின் மோர்பி மாவட்டத்தில் உள்ள கிணற்றில் நீர் அலை அலையாக பொங்கி வரும் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நில அதிர்வு ஏதும் பதிவாகவில்லை என்றும் இதுகுறித்து அறிவியல் பூர்வ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் ஆட்சியர் தெரிவித்துள்ளார். கேரள மாநிலம் வயநாட்டில் 3 பேருந்துகள் அடுத்தடுத்து மோதி விபத்து. பேருந்தில் இருந்த பயணிகள் சிலர் காயமடைந்த நிலையில் விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் லோகேஷ் கனகராஜ் கதாநாயகனாக நடித்த DC திரைப்படம் திரையரங்குகளில் இன்று வெளியானது. இந்தியாவின் எடிசன் என்று அழைக்கப்படும் GD நாயுடுவின் பயோபிக் திரைப்படமான GD நாயுடு திரையரங்குகளில் வெளியானது. மாதவன் நாயகனாக நடித்துள்ள படத்திற்கு ரசிகர்கள் வரவேற்பு.